வாழ்க வளமுடன். இன்று ஆசிரியர் தினம். நம் சுதந்திர இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளைத்தான் நாம் இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். என் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். முன் ஒரு காலம் இருந்தது, அறியாமை எனும் இருள் நீங்கி அறிவு சுடரில் எங்களுக்குள் ஏற்ற நீங்கள் உங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை எடுத்தீர்கள் அல்லவா? அப்பொழுது உங்களை கண்டால் எங்களுக்கு பயம் கலந்த கோபம் வரும். நீங்கள் வகுப்பறைக்குள் நுழையும் போது நாங்கள் வெறுப்பறைக்குள் நுழைவோம். இவ்வாறு நாட்கள் நகர்ந்தன, வகுப்புகள் மாறின, ஆசிரியர்களும் மாறினார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் மட்டும் மாறாமல் தூய்மையாக இருந்தது. மீண்டும் கற்பித்தல்களும் போதனைகளும் அறிவுரைகளும் தடைபடாமல் தொடர்ந்தன. ஒரு கட்டத்தில் ஒடுங்கற்ற கற்பாறை சிற்பிகளின் கடும் முயற்சியின் விளைவாக அழகான சிலைகளாக மாறுவதை போல மாணவர்களாகிய நாங்களும் மாறத் தொடங்கினோம். இறுதியில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொண்டோம். நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்திய பிரம்பு குச்சி எங்களை காயப்படுத்த அல்ல, எங்களுக்கு நேரான வழியை காட்ட என. நீங்கள் அடித்தது எங்களை அல்ல, எங்களுக்குள் இருந்த அறியாமை என. நீங்கள் தண்டித்தது எங்களை அல்ல, எங்களுக்குள் இருக்கும் உதவாத சிந்தனைகள் தான் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் இன்று உங்கள் கைகளில் பிரம்பு குச்சிகள் இல்லை. இதன் விளைவு இன்று அநேக மாணவர்களாக இல்லை, அவர்களின் சிகை அலங்காரம், உடை அலங்காரம், நடை அலங்காரம், மொழி அலங்காரம் என அத்தனையும் அலங்கோலமாய் காட்சி அளிக்கின்றது. இது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அவர்களை மீண்டும் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக மாற்ற உங்களால் தான் இயலும். மாற்றுங்கள், நிச்சயம் மாணவர்களும் மாறுவார்கள். வாழ்த்துக்கள் ஆசிரியர் பெருமக்களே, நன்றி.